இப்போ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நடக்கிறீங்க. நடக்குதுன்னு சொல்ல என்ன பிரச்சனை ஆகுது, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மண் இருக்குங்க இல்லையா, இந்த மண் வந்து டோட்டலாக வந்து காந்த பவர் அதிகமாக இருக்குங்க இந்த மண்ணில். அப்போ இருக்க சொல்ல என்ன ஆகுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 hour இல்லை 1 hour தான் வாக்கிங் பண்ணணும். இல்லை வந்து நம்ம ஒரு விவசாய வேலை செய்கிறோமோ இது பண்ணுறோம்னு வச்சுங்க. அப்போ பண்ண சொல்ல என்ன ஆகும், ஒரு 1 hour இல்லை மேக்ஸிமம் 2 hour மேக்ஸிமம் இருக்கணும். இம்மீடியட்டாக வந்து வேலை முடிஞ்சிச்சா, கை கால் அலம்பிக்கிட்டு இம்மீடியட்டாக வந்து செருப்பு போட்டுக்கணும். செருப்பு போட்டு செருப்பில் தான் நீங்கள் பார்க்கணும், வேலையை செய்யணும். அப்போ அப்படி பவர் என்னன்னா, மேக்னெட் பவர் பூமியில் இருக்க சொல்லும். நம்முடைய சக்தி எல்லாமே வந்து பூமி தான் எடுத்துக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜி சேவிங் பண்ணணும்னா செருப்பு போடணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிங்கெல்லாம் பார்த்தா அப்படியே ஊனி போகும், பாடி அப்படி பெண்டாக போகும். காரணம் அப்படின்னா, இந்த பூமியுடைய மேக்னெட் சிஸ்டம் எடுக்குது, அப்படியே பவர் எடுக்க டோட்டலாக சர்வைக்கல் போன் வந்துட்டு அப்படியே பெண்டாகி அந்த எனர்ஜி எல்லாம் ஃபுல் எடுக்க ஃபுல்லு கொண்டு போயிடும். நல்லா எனர்ஜி இருப்பாங்க, நல்ல வயசு இருக்கும், நல்லா சூப்பராக இது பண்ணுவாங்க. அப்போ அந்த எலும்புடைய பிரச்சனை இருந்தால் அந்த எனர்ஜி கொண்டு போக சொல்ல அந்த எலும்பு வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகிடும். வயசான பாட்டியெல்லாம் பார்த்து ஃபுல்லாக பெண்டாக இருப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது காரணம் வந்துட்டு முழுக்க வந்துட்டு நம்ம பூமியுடைய மேக்னெட் சிஸ்டம் தான். மேக்னெட் எந்த அளவுக்கு பவர் எடுக்குதோ அந்த அளவுக்கு பாடி வந்து வீக் பண்ணி கொண்டு போவோம். அப்போ அந்த பூமியில் நமக்கு தற்காப்புன்னா நம்ம செருப்போட பழக்கணும். செருப்போட பழக்கம் பண்ணோம்னா நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக் எனர்ஜி கரெக்டாக இருக்கும். எனி டைம் செருப்பில் தான் வர்றாரு, எப்படி தான் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பூமியுடைய மேக்னெட் சிஸ்டம் பவர் எடுத்துரும். சொல்ல அவர் எதுனா ஒரு பிரச்சனை கொடுத்து